வெல்கம் டு S3 ப்ரோக்ராமிங் டெக் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு தான். லிஸ்ட்டிலே எப்படி வந்து கன்வெர்ட் மேட்ரிக்ஸ் டு லிஸ்ட் இன் த ஆர், ஹவு டு கன்வெர்ட் த மேட்ரிக்ஸ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குது. அதில் வந்து ஆஸ் டாட் லிஸ்ட் ஃபங்க்ஷன், இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்பில்டு ஃபங்க்ஷன் that takes an OR language object as an argument and convert the object into a list. So we have used this function to convert our matrix to list. These objects can be vectors, matrices, factors and data frames. By default, as dot list function convert the matrix to a list of list in column major order. So column wise நம்மளுக்கு என்ன ஆகும், convert பண்ணி கொடுக்கும். Next function என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா unlist function. So we have to use the unlist function to convert the list of list to a single list. So the unlist function in the R language is used to convert a list of lists to a single list by preserving all the components. ஓகேவா? ஸோ இது ரெண்டையுமே நம்ம எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஆர் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆஸ் லிஸ்ட் ஃபங்க்ஷன் பார்ப்போம். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா மேட்ரிக்ஸில் 1:12 கொடுத்துருக்கோம். நம்பர் ஆஃப் ரோ வந்து 3 கொடுத்துருக்கோம். நம்பர் ஆஃப் காலம் 4 கொடுத்துருக்கோம். பிரிண்ட் வந்து சாம்பிள் மேட்ரிக்ஸ்னு கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்லிஸ்டில் அஸ் லிஸ்ட் கொடுத்துருக்கோம். ஓகேவா? பிரிண்ட் வந்து மேட்ரிக்ஸ் எப்படியோ சிங்கிள் லிஸ்ட்னு கொடுத்துருக்கோம். அதில் வந்து அன்லிஸ்ட்டில் வந்து சிங்கிள் லிஸ்ட்னாலே நம்மளுக்கு அன்லிஸ்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். அன்லிஸ்ட்டுக்குள்ளே ஆஸ் டாட் லிஸ்ட் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு அதான் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இதை வந்து ரன் பண்ணி பார்ப்போம் எப்படி ரன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளுக்கு வந்து சாம்பிள் மேட்ரிக்ஸில் ஃபஸ்ட்டு வந்து பிரிண்ட் ஒரிஜினல் மேட்ரிக்ஸை நம்ம வந்து பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ நம்மளுக்கு வந்து 4 காலம் 3 ரோஸ் இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து 1லேருந்து 12 வரைக்கும் வருது. ஓகேவா? அடுத்து வந்து சிங்கிள் லிஸ்ட்டில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா அன்லிஸ்ட் சொல்லியிருக்கோமா. ஸோ நம்மளுக்கு வந்து 1 2 3 4 5 6 7 வந்து அன்லிஸ்ட், அதாவது ஆர்டர் இல்லாமல் மேட்ரிக்ஸ் ஆர்டர் இல்லாமல் நம்மளுக்கு வருது. ஸோ இது வந்து ஒரு ஃபங்க்ஷன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கன்வர்ஷன் ஆஃப் த மேட்ரிக்ஸ் இன்டு எ லிஸ்ட் இன் ரோ மேஜர் ஆர்டர். இது வந்து காலம் மேஜர் ஆர்டரில் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்தது ரோ மேஜர் ஆர்டர் அப்படி யூஸ் பண்ணுறது வந்து டி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ திஸ் ஃபங்க்ஷன் டு கால்குலேட் த டிரான்ஸ்போஸ் அவர் சாம்பிள் மேட்ரிக்ஸ். ஸோ நம்ம பாருங்கள் நம்ம எப்படி வந்து ரோ மேஜர் ஆர்டரில் வருது அப்படின்னு சொல்லிட்டு. இதையே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஆஸ் டாட் லிஸ்ட்டுக்கு முன்னாடி அதாவது ஒரு ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி ஃபங்க்ஷன். டி ஸோ லிஸ்ட்டு இது கரெக்டாக இருக்கும். இப்போ லிஸ்ட்டுக்குள்ள ஒரு டி ஃபங்க்ஷன். டி ஃபங்க்ஷனில் என்ன பண்ணுறோம், மேட் கொடுக்குறோம், லாஸ்ட்ல க்ளோஸ் பண்ணிடுறோம். ஓகேவா? 1 2 3. ஸோ வந்து நம்மளுக்கு க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ இது நம்மளுக்கு எப்படி மாறுது அப்படின்னு பார்ப்போம். அதாவது ரோவா வந்து நம்மளுக்கு மாறும். இது வந்து காலம் வந்து மாறி இருக்கு, அது வந்து ரோவா நம்மளுக்கு மாறும். ஸோ நம்மளுக்கு வந்து ரோவில் எப்படி இருக்கோ அதே மாதிரி மாறுது. 1 4 7 10 2 5 8 11 3 6 9 12 அப்படி வருது. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு ரோவாக கன்வெர்ட் ஆகி வருது. ஸோ நம்ம 2 டைப் பார்த்துட்டோம். ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா convert the list to data frame with specific column names in the R. ஸோ ஒரு ஸ்பெசிஃபிக் காலம் நேம்ஸ் வச்சு எப்படி நம்ம
பண்ணுறது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதில் நம்ம யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா do.call function method in R construct and execute a function called from a name or a function and a list of arguments to be passed during the function call. ஸோ நம்ம do.callங்கிற ஒரு ஃபங்க்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் 2 ஆர்குமெண்ட் நம்ம பாஸ் பண்ணுறோம், ஃபங்க்ஷன் அண்ட் ஆர்குமெண்ட், அதாவது ஏஆர்ஜிஎஸ் அப்படிங்கிற ஆர்குமெண்ட் வந்து பாஸ் பண்ணுவோம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபன் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா திஸ் ஃபங்க்ஷன் நேம் டு பி எக்ஸிக்யூட்டட். அடுத்து வந்து ஆக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் ஆர்குமெண்ட் டு த ஃபங்க்ஷன் கால். ஓகேவா? ஸோ நம்ம வந்து இன்னொன்று என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பைண்ட் மெத்தட். ஆர்பைண்ட் மெத்தட் இஸ் யூஸ்டு ஆஸ் த fun during this function call which binds the past elements of the list as rows of the data frame. So the rows are named based on the corresponding components of the list. Therefore, the argument of do.call function method is the list object. So the column names can be modified using the column names function method in R, which assign the column names to the assigned vector. Okay, so the length of the column names vector is smaller. NA is assigned on the respective column name. So the column name வந்து column name ஓட vector வந்து ஸ்மாலா இருந்தது அப்படின்னா நம்ம NA அப்படின்னு அசைன் பண்ணிக்கலாம். The column names are preserved in the original data frame object. So நம்ம அது எப்படி அப்படின்னு பார்க்க போறோம். அடுத்து வந்து நம்ம பார்க்க போறது என்னன்னா அடுத்த மெத்தட், அடுத்த ஃபங்க்ஷன் வந்து as.data.frame மெத்தட் is used to map the object to a data frame consisting of rows and columns. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போறோம். ஸோ அது என்ன அப்படிங்கிறத அங்கே பார்க்கலாம். ஸோ நம்ம இங்கே வந்து மேட்ரிக்ஸ் வந்து 1:12 ரோ நம்பர் ஆஃப் ரோ வந்து 3 நம்பர் ஆஃப் காலம் 4ன்னு கொடுத்துருக்கோம். சாம்பிள் மேட்ரிக்ஸ் ஃபர்ஸ்ட் ஒரிஜினல் மேட்ரிக்ஸ் நம்ம பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் ரிசல்ட் ஆஃப்டர் கன்வர்ஷனுங்கிற ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம். அன்லிஸ்டில் ஆஸ் லாஸ்ட் லிஸ்ட்டு இதில் வந்து டி கொடுத்துருக்கோம். டி அதாவது டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ்க்காக டி கொடுத்துருக்கோம். அடுத்த டிக்ளேரிங் லிஸ்ட்டில் வந்து லிஸ்ட் ஆப்ஜெக்டில் வந்து லிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ரோ 1ல் வந்து 1:5, ரோ 2ல் வந்து லெட்டர்ஸ் 1:5, ரோ 3ல வந்து ஃபால்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம். இப்போ வந்து நம்ம ஒரிஜினல் லிஸ்ட்டை வந்து லிஸ்ட் அதாவது டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்கோம். அடுத்து வந்து பைண்டிங் காலம்ஸ் டுகெதர் வந்து do.call மெத்தட் ஆர் பைண்ட் யூஸ் பண்ண சொல்லியிருக்கோம். அடுத்து வந்து கன்வெர்ட்டிங் த டேட்டா ஃப்ரேமில் as.data.frame அந்த ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். யூஸ் பண்ணி இந்த பைண்டிங் காலம்ஸ் என்ன பண்ண சொல்லியிருக்கோம், கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்கோம். அடுத்தது நம்ம பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம் மாடிஃபை டேட்டா ஃப்ரேம். எப்படி டேட்டா ஃப்ரேம் வருது அப்படின்னு சொல்லிட்டு காலம்ஸ் வந்து டேட்டா ஃப்ரேம்ல சி, காலம் ஏ, காலம் பி, காலம் சி, காலம் டி, காலம் இ அப்படிங்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், காலமோட நேமை கொடுத்துருக்கோம். ஓகேவா? லாஸ்டா என்ன பண்ண சொல்லியிருக்கோம்னா பிரிண்ட்ல டேட்டா ஃப்ரேம் கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன வந்திருக்கு, ஒரிஜினல் லிஸ்ட்ல வந்து ரோ 1ல 1 2 3 4 5, ரோ 2ல ABCDE, ரோ 3ல ஃபால்ஸ் வந்திருக்கு. பைண்டிங் காலம்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம ஒரிஜினல் டேட்டா ஃப்ரேம் வந்து நம்ம பைண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். அடுத்து வந்து கன்வெர்ட்டிங் டு தி டேட்டா ஃப்ரேம்ல கொண்டு வந்து என்ன பண்ணியிருக்கோம், நம்ம பிரிண்ட் டேட்டா ஃப்ரேம் கொடுத்ததுனால V1 V2 V3 V4 V5 அதில் வந்து 1 2 3 4 5 ABCDE ரோல வந்து ஃபால்ஸ், ஒரே ஒரு ஃபால்ஸ் கொடுத்ததுனால 5 டைம்ஸ் அதே ரிப்பீட் ஆகுது. மாடிஃபை டேட்டா ஃப்ரேம்ல காலம் வரை நம்ம கொடுத்துருக்கோமா, ஸோ நம்மளுக்கு வந்து காலம் ஏல 1 2 3 4, காலம் பி, காலம் சி, காலம் டி, காலம் இ வரைக்கும் நம்மளுக்கு வருது. ஸோ நம்ம வந்து காலம் வைஸாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், மாடிஃபை டேட்டா ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ நம்ம அந்த மெத்தடை யூஸ் பண்ணி கால் பண்ணுறோம், அவ்வளோதான்.
ஸோ நம்ம அந்த மெத்தட்ல என்ன ஆர்குமெண்ட் நம்ம பாஸ் பண்ண போறோம் அப்படின்னு தெரிஞ்சாலே நம்மளுக்கு போதும். ஸோ நம்ம வந்து cbind மெத்தடும் do டாட் கால் மெத்தடும் நம்ம வந்து கால் பண்றோம் இல்லையா, அதுல வந்து சம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் மெயின்டைன். என்ன ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the names assigned to the components of the list became column names which can be modified using the column names function method. ஓகேவா? அதே மாதிரி the total number of the rows is equivalent to the length of the components. Row names are mapped to the row numbers. ஸோ இதுதான் வந்து அந்த ஃபாலோயிங் த ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம இதை வந்து பார்ப்போம் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. ஸோ நம்ம வந்து ஒரு டிக்ளரிங்கே லிஸ்ட் ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்கோம். காலம் 1ல 1:5, காலம் 2ல லெட்டர் 1:5 ஃபால்ஸ் கொடுத்துருக்கோம். ஒரிஜினல் லிஸ்ட் வந்து லிஸ்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்கோம். டூ கால் மெத்தடில் cbind லிஸ்ட் ஆப்ஜெக்ட். ஸோ cbind மெத்தடில் என்ன பண்ணியிருக்கோம், டூ கால் மெத்தடில் cbind மெத்தடை யூஸ் பண்ணியிருக்கோம். cbindக்குள்ளே என்ன பண்ணியிருக்கோம், இந்த ஒரிஜினல் லிஸ்ட்டை வந்து நம்ம கொடுத்துருக்கோம். லிஸ்ட் ஆஃப் ஆப்ஜெக்டை பிரிண்ட் வந்து நம்ம டேட்டா ஃப்ரேம், அதாவது எதில் நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோமோ அந்த ஆப்ஜெக்டை நம்ம ஆஸ் டாட் டேட்டா டாட் ஃப்ரேம் அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ இது வந்து என்ன பண்ணும், கன்வெர்ட்டிங் டு த டேட்டா ஃப்ரேமாக மாற்றும். ஸோ நம்ம வந்து ரன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளுக்கு என்ன ஆகுது, ஃபர்ஸ்ட் ஒரிஜினல் லிஸ்ட்ல வந்து காலம் 1ல் வந்து 1:5 வரைக்கும் இருக்கு, காலம் 2ல ABCD இருக்கு, காலம் 3ல ஃபால்ஸ் இருக்கு. ஸோ நம்ம பைண்ட் பண்றதுல என்ன இருக்கு, கன்வெர்ட்டிங்ல காலம் 1, காலம் 2, காலம் 3ல நம்மளுக்கு 1 2 3 4 5 ABCD ஃபால்ஸ் அப்படின்னு வந்துருது. ஓகேவா? ஸோ நம்ம இதை வந்து காலம் வைஸ் ஆர் ரோ வைஸ் நம்ம மாற்றிக்கலாம். ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் எப்படி நம்ம வந்து காலம் வைஸ் ரோ வைஸ் வந்து டிரான்ஸ்போஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம T மெத்தட் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு கன்வெர்ட் த லிஸ்ட் டு அரே இன் த ஆர். எப்படி வந்து லிஸ்ட்டை வந்து நம்ம டேட்டா ஃப்ரேம், இப்போ வந்து நம்ம டேட்டா ஃப்ரேமில் மாற்றணும் இல்லையா, ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ்லேருந்து நார்மலாக லிஸ்ட்டாக எப்படி மாற்றுறதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து cbind டூ கால்லாம் யூஸ் பண்ணி எப்படி வந்து டிரான்ஸ்போஸ் பண்ணுறது, எப்படி வந்து காலம் டு காலம் வைஸாக மாற்றுறது, ரோ வைஸாக மாற்றுறது, அந்த மாதிரி பார்த்தோம் இல்லையா. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த கன்வெர்ட் த லிஸ்ட் டு அரே இன் த ஆர், எப்படி லிஸ்ட்டை வந்து அரேல மாற்றுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். A list can be converted to array in the OR by calling function வந்து unlist function. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, unlist ஃபங்க்ஷனில் பேராமீட்டர் கிரியேட் த லிஸ்ட் பேராமீட்டர் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், பாஸ் பண்ண போகிறோம். ஸோ அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட சின்டாக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரே அன்லிஸ்ட் லிஸ்ட் வேரியபிள் dim ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம், ரோஸ் காலம்ஸ் அண்டு மேட்ரிசஸ் என்னன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நம்ம அதை பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம சிம்பிளாக இருக்கும் இது. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், லிஸ்ட் வந்து ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம், அதை வந்து ஒரு ஆப்ஜெக்ட்ல கிரியேட் பண்ணியிருக்கோம், அதாவது வேரியபிளை ஸ்டோர் பண்ணியிருக்கோம் 1:10 சொல்லிட்டு. அரேல வந்து அரே, இதுதான் வந்து சின்டாக்ஸ். அரேல அரே ஃபங்க்ஷன் ஆஃப் அன்லிஸ்ட். அன்லிஸ்ட்ல என்ன பண்றோம், அன்லிஸ்ட் ஃபங்க்ஷன்ல வந்து லிஸ்ட், அந்த நம்ம என்ன லிஸ்ட் ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்கோமோ அந்த அதை கொடுத்துருக்கோம். டிம் ஃபங்க்ஷன்ல வந்து வெக்டார்ல வந்து 3,3,3 அப்படின்னு கொடுத்துருக்கோம். இது என்ன 3,3,3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 rows 3 columns 3 matrices, அதுதான் வந்து சின்டாக்ஸ். ஸோ பிரிண்ட் அரே கொடுத்துருக்கோம். ஸோ அரேல என்ன ஸ்டோர் ஆகுதோ அதை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ரன் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது, அரேல போயிட்டு ஸ்டோர் ஆகுது. ஸோ பிரிண்ட் அரேல 1 2 3 வருது. ஓகேவா?
ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பார்ப்போம். நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ இது வந்து கேரக்டர் வச்சு எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதில் வந்து லிஸ்ட்டில் வந்து சி வெக்டாரில் கார்த்திக் அந்த ஒரு 3 நேம் வந்து கொடுத்துருக்கோம், கேரக்டர் நேமு. அதே அறையில் வந்து ஒரு ரோ கொடுத்துருக்கோம், 3 காலம்ஸ் கொடுத்துருக்கோம், 3 மேட்ரிசஸ் கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ ரன் பண்ணுவோம். ஓகேவா? ஒரே ஒரு காலம் வருது, 3 ஒரு ரோ வருது, 3 காலம்ஸ் வருது, 3 மேட்ரிசஸ் வருது, 3 மேட்ரிசஸ். ஸோ இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா how to convert the list to array in R programming. ஸோ இதெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதோட பேராமீட்டர்ஸ், அதில் என்ன பாஸ் பண்ணுறோம், அதோட சின்டாக்ஸ் மட்டும் தெரிஞ்சுட்டா நம்மளுக்கு போதும். ரொம்ப 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 ஈஸியாக நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், ஆரில் வந்து ப்ரோக்ராமிங் க்ரியேட் பண்ணிடலாம், ரன் பண்ணி பார்க்கலாம். புதுசாக உங்களுக்கு என்ன தோணுதோ, எப்படியெல்லாம் நம்மளுக்கு டேட்டாஸ் வேணுமோ அதே மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ரோக்ராமிங் டூல் வந்து ஆர். ஸோ நம்ம வந்து இதை வந்து நான் எப்பவும் போல் நான் ரன் பண்ணியிருக்கிறத வந்து உங்களுக்கு டவுன்லோட் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.